ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஓம் செல்வ கணேசாயே நமோ நமக. ஸ்ரீ அகோர வீரபத்ர குலதேவதாப்பியோ நமோ நமக. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் குபேராய அஷ்டலக்ஷ்மி மம கிரஹதனம் புரய புரய நமஹ. இன்றெடுத்த எனது தாய் தந்தையர் பாதம் வணங்கி, என்னுடைய குருநாதராக திகழும் எனது தந்தையையும் வணங்கி, ஜோதிட ஞானத்தை வழங்கிய போதித்த அனைத்து குருமார்களின் பாதத்தையும் வணங்கி, இந்த குபேர புள்ளியை இயக்கும் சூட்சும ரகசியங்களை நேசித்த குருமார்களை வணங்கி இந்த வித்தையை உங்களுக்கு வழங்குகின்றேன். இது உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் செய்து வாழ்வில் அனைத்து 16 பேர்களும் பெறணும், லட்சுமி கடாட்சியம் பெருகணும்னு வணங்கி இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் செய்த யாக தீயில் பஞ்சபட்சியான மயில் பட்சி வந்த காட்சி, கோவிலில் யாகம் செய்யும் போது நாகம் அக்னியில் வந்த காட்சி, யாக அக்னியில் 3 நாகங்கள் இருப்பதை பார்க்கலாம். கிரகப்பிரவேசத்தின் போது யாக கொண்ட தீயில் திரிசூலம் வந்த காட்சி, வீடு கிரகப்பிரவேச ஹோமங்கள், தொழில் விருத்தி அடைய யாகங்கள், சித்தர் முறையில் அனைத்தும் செய்யப்படும். குபேர யாகங்கள் தொழில் ஸ்தாபனங்களில் செய்து தரப்படும். குபேர புள்ளியை இயக்கும் முறை 1. அன்றைய தினம் காலையில் வீட்டில் 6 to 7 மணி அளவில் இழுப்பெண்ணெய் தீபம் வடகிழக்கு மூலையில் வைத்து, தீபச்சுடர் ஆனது தென்மேற்கு மூலையை பார்க்கும்படி ஏற்ற வேண்டும். உங்களது குபேர புள்ளி இருக்கின்ற நட்சத்திர நாளில் இது செய்தால் நவக்கிரக தோஷங்கள் போகும், வீட்டில் செய்வினை தோஷங்கள் போகும், நெகட்டிவ் கர்மா போகும், ஐஸ்வர்யம் கூடும். தொடர்ச்சியாக ஏற்ற வேண்டும். காலை 6 to 7 குபேர புள்ளி நாளில் இருந்து 9 நாட்கள் இதை தொடர்ந்து ஏற்றி வர வேண்டும். குபேர புள்ளி நட்சத்திர தின நாளன்று உங்களது குபேர புள்ளி நட்சத்திர கோவிலில் அல்லது குலதெய்வ கோவிலில் அல்லது அருகில் உள்ள பெருமாள் கோவிலில் 11 என்பது லாபம், 11 எண்ணிக்கையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் மற்றும் 9 நெய் தீபம் தேங்காய் முடியில் ஏற்ற வேண்டும். இதனால் நவகிரக தோஷங்கள் நீங்கி லாபம் ஏற்படும். 1. உங்கள் குபேர புள்ளி நட்சத்திரம் அஸ்வினியாக இருந்தால் திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் கோயில், 2. பரணி நல்லாடை அக்னீஸ்வரர் கோயில், 3. கார்த்திகை கஞ்சாநகரம் காத்திர சுந்தரேஸ்வரர் கோயில், 4. ரோகிணி காஞ்சிபுரம் பாண்டவதூர பெருமாள் கோயில், 5. மிருகசீரிடம் எண்கண் ஆதிநாராயண பெருமாள் கோயில், 6. திருவாதிரை அதிராம்பட்டினம் அபயவரதீஸ்வரர் கோயில், 7. புனர்பூசம் வாணியம்பாடி அதிதீஸ்வரர் கோயில், 8. பூசம் விலங்குளம் அச்சயபுரீஸ்வரர் கோயில், 9. ஆயில்யம் திருந்ததேவன்குடி கற்படேஸ்வரர் கோயில், 10. மகம் விராலிப்பட்டி மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயில், 11. பூரம் திருவரங்குளம் ஸ்ரீஹரி தீர்த்தேஸ்வரர் கோயில், 12. உத்திரம் இடையாற்று மங்கலம் மாங்கலேஸ்வரர் கோயில், 13. அஸ்தம் கோமல் கிருபாகுபாயேஸ்வரர் கோயில், 14. சித்திரை குருவித்துறை சித்திரரத வல்ல பெருமாள் கோயில், 15. சுவாதி சித்துக்காடு தாத்திரீஸ்வரர் கோயில், 16. விசாகம் பண்பொழி முத்துக்குமார சுவாமி கோயில், 17. அனுஷம் திருநின்றியூர் மகாலட்சுமீஸ்வரர் கோயில், 18. கேட்டை பசுபதி கோவில் வரதராஜ பெருமாள் கோயில், 19. மூலம் மப்பேடு சிங்கீஸ்வரர் கோயில், 20. ஊராடம் கடுவெளி ஆகாசபுரீஸ்வரர் திருக்கோயில், 21. உத்திராடம் கீழப்பூங்குடி பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில், 22. திருவோணம் திருப்பார்கடல் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில், 23. அவிட்டம் கீழக்குறுக்கை பிரம்ஞானபுரீஸ்வரர் கோயில், 24. சதயம் திருப்புகலூர் அக்னிபுரீஸ்வரர் கோயில், 25. ஊரட்டாதி ரங்கநாதபுரம் திருவானேஸ்வர் கோயில், 26. உத்திரட்டாதி ஈயத்தூர் சகசலட்சுமீஸ்வரர் கோயில், 27. ரேவதி காரக்குடி கைலாசநாதர் கோயில். அடுத்த வீடியோ பதிவில் லக்ஷ்மி குபேர பூஜை, உங்களது குபேர நட்சத்திர நாளன்று செய்ய வேண்டிய லக்ஷ்மி குபேர பூஜை எவ்வாறு செய்வது என்பதற்கான தகவல் அடுத்த வீடியோவில் பதியப்படும். வாழ்க வளமுடன்.